பரந்தாமன் சன்னதிக்கு வாராய் நெஞ்சே. என்னை ஆட்கொண்டு வழிநடத்தும் என் சச்சிதானந்த சக்குருமூர்த்தியின் திருப்பாதங்கள் கோடி கோடி நமஸ்காரம். அன்பான பக்தர்களே, இன்று ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமான ஒரு நாள். அதாவது சூரிய பகவானுக்குரிய நாள். சூரிய சக்தி தான் காயத்ரி. அப்படி இந்த சூரிய பகவானுக்குரிய இந்த நன்னாளில் அதிகாலை 4 மணிக்கு எழுந்து பிரம்ம முகூர்த்தத்தில் குளித்து மூழ்கி விளக்கேற்றி குறைந்தது 21 தடவை என்று சொன்னாலும் காயத்ரி மந்திரம் சொல்லி ஜபம் பண்ணி உங்களுடைய சுவாசத்தை கவனித்து தியானம் பண்ணும்போது எங்களுக்குள்ள வாழ்க்கையில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு துன்பம், வேதனை, வறுமை, சாக்காடு இப்படி நிறைந்த இந்த உலகத்தில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு துன்பங்கள். அந்த துன்பத்திலிருந்து அது பாதிக்க வெளியே வரக்கூடிய சக்தி குறைபாடு தான் நம்மளுக்கு துன்பத்துக்கு காரணம். நோய் வாரத்துக்கும் அவருக்கு நோய் என்பது இல்லை, சக்தி குறைபாடு தான். சக்தி குறையும் போது ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு பிரச்சனைகள், துன்பங்கள், வேதனைகளாக வந்து அதை நாங்கள் திரும்பி அந்த துன்பங்களை நாங்கள் திங்க் பண்ணும்போது அது பெரிய அளவில் வந்து எங்களை மட்டுமில்லை, எங்களை சார்ந்தவர்களையும் இந்த உலகத்தையும் இயற்கை சீற்றங்கள் அதுகளெல்லாம் உண்டாவதற்கான வழியையும் அப்படியானதுகள் தான் இந்த உலகத்தில் காட்டி கொண்டிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு அதில் அந்த தன்மையிலிருந்து அந்த மனசக்தியை பெற்று எப்படி நாங்கள் இயங்குகிற அப்படின்னு சொல்லி வழிகாட்டத்தான் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் ஞானிகளும் அடிக்கடி அவதாரம் பண்ணி மண் உலகத்துக்கு இந்த வழியை காட்டினார்கள். தான் பெற்ற இன்பம் பெருக வைய கொண்டு தான் பெற்ற அந்த வழியை மண் உலகத்துக்கு காட்டினார்கள். உதாரணத்துக்கு பாருங்கள், நாங்கள் யாரோட பழகிறோமோ, உதாரணத்துக்கு ஒரு 5 பேர் குடிக்கிறவன், குடிக்கிறவனோட சேர்ந்தால் 6வது குடிகாரன் ஆயிடுவோம். அதே மாதிரி ஒரு 5 பேர் நல்லவனோட நம்ம சேர்ந்தால் 6வது நல்லவன் ஆகிற மாதிரி எந்த இடத்துல யாரோட நம்ம பழகிறோமோ அந்த குணம், தன்மை நம்மளுக்குள்ளே வரும். அப்போ எந்த சூழலில் நம்ம பழகிறோமோ அந்த சூழலுக்குரிய தன்மை, குணங்கள் நம்மளுக்கு வரும். அதே மாதிரி நாங்கள் உள்முகமாக ஆன்மாவோடு நாங்கள் பழகும்போது ஆன்மா பாருங்கள் கொடுக்குற தன்மை கடவுள் உள்முகமாக. அப்போ தவம் பண்ணும்போது காயத்ரி ஜபம் பண்ணி உள்முகமாக நாங்கள் தவம் பண்ணும்போது உள்ளுக்குள்ளே இருக்கிற ஆன்மா பாருங்கள், அவர் மிக மகிழ்ச்சியான ஒரு ஆனந்தமான ஒரு பாருங்கள் பரம சக்தி கொண்ட ஒரு பெரிய ஒரு சக்தி ஒன்று நம்மளுக்குள்ளே இருக்குது. அப்போ மனிதன் நினைச்சு வாழ்கிறவர் உள்முகமாக அவன் கவனிக்கும் போது உள்ளுக்குள்ளே இருக்க கடவுள் தன்மை அவனுக்குள்ளே வரும்போது, உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு மாடு ஒரு ஆள் வச்சிருக்கிறார் அப்படின்னா அந்த மாட்டுக்கு 5 அறிவு. அந்த மாட்டை விட்டு வெளியே போனால் அந்த மாட்டுக்கு தெரியா பக்கத்தில் இருக்கிறார்கள், தோட்டத்தில் இருக்கிறது, அவங்க கஷ்டப்பட்டு அந்த தோட்டம் செய்த அப்படி இப்படின்னு தெரியாது. அப்போ அது போய் அந்த தோட்டம் சாப்பிட்டு அதை அழிச்சிடும். அப்போ அந்த பட்டிக்காரன் என்ன செய்யலான்னு சொன்னால் அதை ஒரு கனவுல ஒரு இடத்துல கட்டி போட்ட உடனே அந்த 5 அறிவு மூலம் அதுக்கு ஆசை வந்தாலும் அந்த கட்டி போட்டிருக்க அந்த கனவு பலமாக இருக்கும்போது அந்த இடத்த விட்டு போகாமல் அதில் சுற்றி அந்த இடத்துல மேற்பார மாதிரி எங்கள் 6வது அறிவு மூலம் மனிதன் செய்கிற மாதிரி அந்த 6வது மனத்தால் அறிவு 6வது அறிவு மனம்தான் நம்மளை கொண்டு இயக்குறது. மனமே மனிதன், மனம்தான் இந்த 5 பொறிகளையும் இயக்கி நம்ம வழிகாட்டுற. அப்போ மனம் பாருங்கள் எண்ணும் போது ஆன்மாவிலிருந்து அந்த சக்தி எடுக்கிறார். எண்ண அங்கே சக்தி கொடுக்குறாரு. அதாவது உதாரணத்துக்கு ஒரே கரண்டு தான் ஃபேனாகும் ஃப்ரிட்ஜாகும் வர மாதிரி அந்த கரண்ட்டு தான் அந்த ஆன்மா. அவர் உள்ளுக்குள்ளே இருந்து பாருங்கள், நாங்கள் எண்ணும் போது அந்த சக்தியை மனத்துக்கு வந்து மனம் உடலை செயல்படுத்துகிறார். அப்போ அந்த உள்முகமாக நாங்கள் கவனிக்கும் போது இந்த மனத்தில் பாருங்கள் இந்த ஆன்மாவோட அருள் இந்த சக்தி கிடச்சி மனம் சக்தி பெறும் போது மனம் மதியாகுது. மனம் என்பது சந்திரனுக்குரியது, ஆன்மா சூரியனுக்குரியது. அப்போ அந்த சூரிய சக்தி தான் காயத்ரி. இப்போ சூரிய சக்தியாகிய அந்த உள்ளுக்குள்ளே ஆன்மாவோட இந்த மனம் எண்ணும் போது உள்ளுக்குள்ளே அந்த ஆன்ம சக்தி மனத்துக்கு வரும்போது மனம் சக்தி வரும்போது மனதில் இருக்க எதிர்மறையான எண்ணங்கள் தானாக இல்லாமல் போகும்.
அப்போ இந்த குருவால் மட்டும்தான் இந்த கர்மாக்களை கரைக்கலாம். அப்படின்னா குரு என்பது அந்தராத்மா, அந்த ஆன்மாவுக்கு பேர் தான் குரு. அவரை கவனிக்கும் போது, மனம் பலமாகும் போது, மனம் சக்தி பெறும் போது, மனத்தில் இருக்க அழுக்குகள், தேவையில்லாத விஷயங்கள் எல்லாம் போய் தேவையானதை மட்டும் அங்கே இருக்கும். அப்போ அந்த மனம் மதியாகும். அதாவது மனம் விதியை மதியால் வெல்லலாம்னு சொன்னி, மனம் விதி என்பது கர்மாக்கள், அதாவது நாங்கள் மனப்பலம் குறைஞ்சி செய்யும் பாவங்கள். அப்போ அந்த மனம் பலம் கூடும் போது, மதியாகும் போது பாவங்கள் கரைக்கப்படும். அப்போ விதியை மதியால் வெல்லலாம் என்று புத்த பகவான் உபதேசம் பண்ணது தான். அப்படி நாங்கள் உள்முகமாக நாங்கள் அவரை கவனித்து தியானம் பண்ணும்போது அந்த இறைவனுடைய சக்தி எங்களுக்கு வரப்படும். ஆரோட சேரமோ அந்த குடம்பாரமாக இறைவனுக்குரிய அன்பு, கருணை, இரக்கம், பரிவுகார சிந்தனை, கொடுக்குற தன்மை, இறைவனை கொடுக்குற தன்மை, அந்த கொடுக்குற தன்மை வரும். அப்படிப்பட்ட சக்தி வரும்போது, உதாரணத்துக்கு நாங்கள் பாடசாலையில் படிச்சிருந்து ஒரு பீச்சில் கடற்கரை குளிக்க போகும்போது எங்களோட வீட்டில் ஒரு ஆளுக்கு யாருக்கண்டான நம்ம அப்பா அம்மாவோ மாமாவோ யாருக்கோ அண்ணாவுக்கோ பயமாக இருக்கும்போது, அந்த போகும்போது கூட்டாளிமாரோட போகும்போது அந்த கடலுக்கிட்ட போனுடைய நாங்கள் அந்த பயமன்ற எண்ணம் வீட்டு எண்ணம் வரும்போது ஓடி வர மாதிரி நாங்கள் ஒவ்வொரு நாளும் கவனித்து நாங்கள் உள்முகமாக தியானம் பண்ணும்போது இந்த உள்ளுக்குள்ளே உள் சக்தி, உள்ளுக்குள்ளே ஆன்மாட சக்தி வந்து எங்களை இப்போ தீய வழியில் போடாமல் அவரை காப்பாற்றக்கூடிய தன்மை இருக்குது. அப்படி அதைத்தான் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் வழிகாட்டினா என்னை ஆட்கொண்டு வழி நடத்திய ஞான குரு பகவான் காயத்ரி சித்த முருகசுவாமி அவர்களை கடந்த 23-24 வருஷங்களுக்கு முதல் சந்திக்கும் பாக்கியம் கிடைச்சி, அவர் பாருங்கள் அந்த வழியை நம்மளை காட்டி, நீ பெற்ற இன்பத்தை பிறருக்கும் காட்டுங்க, தான் பெற்ற இன்பம் பெருக வைய உண்டு. அந்த வழியை கடந்த 22-23 வருடங்களாக எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாரம் பக்தர்களுக்கு அவர்களுக்கு என்ன குறை என்று சொல்லி அவர்கள் கேட்டு அவர்களை தவம் பண்ண வச்சு அவர்களுக்குள்ள சரியான வழி காட்டும் போது அவர்கள் என்று பாருங்கள் எல்லோரும் நல்லா இருக்கிறோம், எல்லாரும் அவர்கள் நல்லா இருக்கும்போது, அவர்களை சார்ந்தவர்கள் நல்லா இருக்கிற ஒரு பெரிய ஒரு வழியை காட்டும் போது இந்த உலகத்தில் ஒரு சாந்தி, சமாதானம், சுபிட்சம், ஒரு அமைதி வரக்கூடிய தன்மை வரும். ஏனென்று சொன்னால் இந்த உலகத்தோடு நாங்கள் தொடர்வோம். நாங்கள் ஒவ்வொரு ஆக்களும் உன்னை திருத்தி கொள் உலகம் தானாக திருந்தோன்னு சொல்லி ஒவ்வொரு ஆண்களும் திருந்தும் போது உலகத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டு, ஒரு திருத்தம் ஏற்பட்டு வாழும் வரை இந்த உலகத்தில் ஒரு சாந்தி, சமாதானம், சுபிட்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய வழியாக இந்த உலகத்தை அமைக்கக்கூடிய தன்மை மனிதனுக்கு உண்டு. அப்படிப்பட்ட வழியைத்தான் சித்தர்களும் யோகிகளும் மகான்களும் ஞானிகளும் காட்டினார்கள். அப்படிப்பட்ட வழியைத்தான் என்னுடைய குருநாதர் காயத்ரி சித்த முருகசுவாமி அவர்கள் இந்த கலியுகத்தில் இயந்திரமான உலகத்தில் காயத்ரி மந்திரம்தான் கடக்கக்கூடிய மந்திரம். என்ற மந்திரங்களின் நான் காயத்ரி என்று சொல்லி சாஸ்வதமாக காக்கும் கடவுளாகிய கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். அப்போ காயத்ரி மந்திரம் சொல்லும் பகவானை காக்கும் கடவுளான ஆன்மாவோட தொடர்பு கொள்ள வச்சு எங்களை கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை, இந்த 3 நிலையை உள்ளுக்குள்ளே பாதுகாக்கிறவர், ஒரு விழிப்பான நிலையில் எங்களை வச்சிருந்து ஞான நிலையில் வச்சிருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு வழி நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும். என் குருநாதர் ஆசீர்வாதம். நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க. சந்தோஷம்.